வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய தினம் ஒரு மத்தியான நேரத்தில் விஜய் அவர்கள் சிம்பத்தி வீடியோ போட்டிருந்தாரு. 2 நாளா ஆமாம் 2 நாளாக தலைமறைவாக இருந்த விஜய் அவர் முதல்ல வெளியே விழுந்து சிம்பத்தி வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருந்தாரு. கவர்மெண்ட்டை பற்றியும் மக்களை பற்றியும் வருத்தத்தை பற்றியும் எல்லாத்தையும் பற்றி அவருடைய பர்சனலான வருத்தத்தை பற்றி எல்லாத்தையும் பற்றி வெளிப்படுத்தியிருந்தாரு. அதை பற்றி விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ஆக்சுவலாக வந்து திரு விஜய் அவர்கள் வந்து நேற்றைய தினம் ஒரு மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து என்னென்னா மன்னிப்பு கேட்கிற தாண்டி நேரடி குற்றச்சாட்டாக திமுக அரசாங்கத்துக்கு மேலே, அதாவது ஸ்டாலின் அவர்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார். அதாவது திரு சிஎம் சார் அவர்களே, என் மேலே உங்களுக்கு கோபம் இருந்துச்சுன்னா அதை என் மேலே காணிங்க. நான் வந்து என்னோடய வீட்லேயோ இல்லை வந்து ஆஃபீஸ்லேயோ தான், என்னோடய கட்சி ஆஃபீஸில் தான் இருப்பேன். ஸோ எப்போனாலும் என்னை கைது பண்ணிக்கோங்க, ஆனால் என் மேலோட கோவத்தை வந்து தமிழக மக்கள் மத்தியில் காணிக்காதீங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தார். நான் ஒரு நிமிடம் கேட்குறேன். அவர் மேலே வேணால் கோவத்தை வச்சிருக்கட்டுன்னு அவர் சொல்லிக்கிறாரு, மக்களுக்கு மேட்ட காட்டாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி மக்களுக்கு மேலே மிகவும் பரிதாபப்படும் இந்த விஜய் அவர்கள் ஏன் மக்களை 7 மணி நேரம் காக்க வச்சாரு? அது வேற, மக்கள் வேற 10 மணி நேரமா அதுக்கு முன்னாலே வந்து காத்துட்டு நின்னாங்க. அவங்களுக்கு இயற்கை உபாதைகள் கழிக்க வேண்டியது இருக்கு. பெண்களும் கிட்டத்தட்ட 10% பெண்கள் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இயற்கை உபாதைகள் கழிக்க வேண்டியிருக்கும். உச்ச வெயில அவங்க நின்னாங்க. அதெல்லாம் கண்டுக்காத்த விஜய் அவர்கள் எப்படி மக்களுடைய துயரத்தை, மக்களை துயரப்படுத்தாதீர்கள், என்னை துயரப்படுத்துங்கள் என்று அவர் ரொம்ப சிம்பத்தியா பேசினாரு. நீங்க சொல்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து மக்களை துயரப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் வச்சுக்கிட்டாரு. அதை நீங்க பொதுவா பேசுங்க. நான் பொதுவா பேசுறேன். நீங்க ஒரு தமிழ் தேசியவாதியா? தமிழ் தேசியவாதி கிடையாது. தமிழ் தேசியத்தை ஆதரிக்க வந்தான் தவிர தமிழ் தேசியம் முத்திரை குத்தாதீங்க நான் சொல்ல வரேன். உங்களை முத்திரை குத்தல. ஒரு விஜய் வந்து கார்னர் பண்றது மூலமா இன்னொருத்தர் வந்து எந்த ஆங்கிள் கார்னர் பண்றாங்கங்கிற பதிலா நான் சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா, உண்மையிலே அவங்க வாங்குற டைமிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு லாங் டூரேஷன், கிட்டத்தட்ட ஒரு 12 to நைட் ஒரு 10 o'clock வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன். இவ்வளோ லாங் டைம் வந்து கொடுத்தது போலீஸ். கரெக்டாக என்னென்னா லீகல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு விஷயத்தில் பதிவு பண்ணியிருந்தார். அதாவது என்னென்னா, வந்து விஜய் அவர்கள் வந்து வரக்கூடிய டைமிங் வந்து அவங்க வாங்கின டைமிங் வந்து இவ்வளோ லாங் டூரேஷன் வாங்கியிருக்காங்க. எய்தர் வந்து போலீஸ் ஒரு 2 மணி நேரத்துக்கு கொடுத்துருவோம். அந்த 2 மணி நேரத்துக்கு கொடுத்துருந்தா அந்த டைமில் இந்த கூட்டம் வரலாம். அந்த கூட்டம் வர்றதுக்கு இந்த ஒரு 20 நிமிடங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசுவாங்க, பங்கு பெறுவாங்கன்னு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு 4 to 6 மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னா அந்த 4லேருந்து 6 மணி நேரம் மட்டும்தான், 2 மணி நேரம் மட்டும்தான் மக்கள் வருவாங்க. ஒரு 20 நிமிடங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து வந்து அவரோட பரப்புரையை வந்து பேச போறாரு. அது என்ன வேணாலும் பேசட்டும், அது அவரோட இஷ்டம். ஆனால் வந்து இதுதான் வந்து போலீஸ் தரப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னா, திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் மாதிரி பெரும் கட்சியில் இருக்கிற கட்டமைப்பு இவங்ககிட்ட கிடையாது. நான் எப்படி சொல்றேன்னா, அங்க வந்து இப்போ ஒரு நான் சொல்லி முடிச்சிருக்கேன். அதாவது என்னன்னா, 7 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த மக்களை வந்து அங்க காக்க வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். ஆமா, அதுதான் அவர் 12 மணிக்கு வருவாருன்னு சொன்னாரு. அதுதான் பெரிய அவர் வாங்கி வச்ச டைம் என்ன பெரிய கேப்பா இருக்கலாம். முதல்ல ஒரு விஷயம், ஆனா 12 மணிக்கு ஷார்ப்பா அதாவது ஓகே நீங்க சொல்லுங்க, அடுத்து நான் இத பத்தி பேசுறேன். அதாவது 2 தொகுதிகளை வந்து கவர் பண்றாங்க. 2 தொகுதி நாமக்கல்ல வந்து அதுக்கடுத்து கரூர், இந்த 2 மாவட்டத்தையும் கவர் பண்ற ஒரு காரணத்தினால அந்த மாவட்டத்துல எப்ப முடியுங்கிறது தெரியாது, இந்த மாவட்டத்துல எப்ப முடியுங்கிறது தெரியாது. அந்த மாவட்டத்துக்கு 8.25 மணிக்கு அவரு சொல்றதுக்கான டைம் உங்களுக்கு தெரியா? அதுக்கு அடுத்து நீங்க அதுல இந்த கேள்வி கேளுங்க. சோ வந்து என்னன்னா, நாமக்கல்ல முடிச்சுட்டு வந்து கரூருக்கு வர்றதுக்குள்ளே அது ஒரு டைம், ஒரு லாங் டூரேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் அதனால தான் இவங்க என்னன்னா ஒரு லாங் டூரேஷன் டைம் கேட்குறாங்க. அதை தாண்டி 8 மணிக்கு அங்கேருந்து கிளம்பக்கூடிய விஜய் அங்கேருந்து லேட்டாக தான் கிளம்புறாரு. ஸோ இதில் விஜய் அவர்கள் மேலேயும் தப்பு இருக்குது, தமிழக மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு, குழந்தைங்களை வீட்டிலேருந்து பொறுப்பற்ற தன்மையில கொண்டு வந்த மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு. இதுதான் உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். இல்ல நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி நியாயமா பேசுறீங்க. இப்பதான் நீங்க நியாயமா பேசுறீங்க. சொல்றது மாதிரி நான் வந்து விஜய் அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக எல்லாம் வரல. மக்கள் மேல தப்பு இருக்கு. மக்கள் பொறுப்பற்ற தன்மையா வீட்டுல இருந்து ஒரு அவங்களோட ரசிகரா இருக்கிற விஜய் அவர்களை காணிக்கிறதுக்காக என்ன, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி விஜய் மாமா குழந்தைங்க எல்லாம் கண் சிதறி இறந்தாங்க, அதான் ரொம்ப தூக்கி காணிப்பீங்க. அந்த பிள்ளைங்க என்ன தெரியும், பேட் சிரிக்கும், அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும். இன்னைக்கு அந்த குழந்தை இல்ல அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி வந்து குழந்தைய கூட்டு வர்றது இது எல்லாமே பொறுப்பட்ட தன்மை. அதே தாண்டி வந்து எல்லா தொகுதிகளையும் நீங்க வந்து பார்க்கும்போது எல்லா தொகுதிகளையும் லேட்டா தான் வராங்க. லேட்டா வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பஸ் நகர்ந்து வரும்போது அது அதோட
மக்களோட அதுதான் நான் மாச சொல்றேன். அவங்க காட்டுக்க வேண்டி இந்த டைமிங் கூட இவ்வளோ அது இல்ல. டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த மாச காணிக்கிறதுக்காக இந்த ஒரு ஷூட்டிங் நடிகர் ஸ்பாட்டுக்கு 1 காணிக்கணுங்கிற மணி நேரத்துக்கு முன்னாலே போற நான் விஜய் சொல்ற ஒரு விஷயத்த நான் எப்படியாக இவ்வளோ டைம் ஒரு 7 விஷயத்த- மணிக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட விஷயத்த- 7.5 மணி நேரம் அவர் ஒரு வந்து விஷயத்த சொல்ல காலதாமதப்படுத்தி இருக்காருன்னா அவர் சேடிஸ்ட் மனநிலை கொண்டவரா இல்லையா? எய்தர் சேடிஸ்டா இருக்கட்டும், மக்கள் போறாங்கல்ல, மக்கள் அதான் போறாங்கல்ல, மக்கள் வந்து முட்டாள்கள் தானே. give them a bread and circus they நான் won't revolt. நான் ஒரு விஷயத்த Could you முதல்ல சொல்லி understand what முடிச்சுல I'm நான் speaking right now, சொன்னதுக்கு அப்புறமா Mr. Rajan? நீங்க வந்து Okay, let's continue. இல்ல நான் நீங்க இந்த மாதிரி பாட்டு பாடணும்லாம் எனக்கு எந்த அவசியம் இல்லை. அதாவது நான் முதல்ல நான் பேசுறத பேச விடுங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். ஏன்னா நீங்க நம்ம வந்து சேர்ந்து நேர்காணல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணும்போது நீங்க வந்து இந்த மாதிரி வந்து இடையில குறுக்கிடுற விஷயம் வந்து நம்மளுக்கு சாரி சார், நான் நீங்க ஒரு கண்டினியூ விஷயம் பண்ணுங்க. சொல்றேன். அதாவது என்னன்னா 7 மணி நேரம் கொடுத்தது போலீஸ் காவல்துறை தரப்புலையும் தவறான விஷயம். காரணம் என்னன்னா அவங்க கொடுத்ததுக்கான காரணம் வந்து ஒரு லாங் டியூரேஷன் இருக்கு. ஸோ அதனால வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தருணத்தில் கொடுக்குறாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், மக்கள் தரப்புல இதுல வந்து மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கு. பெண்கள் வந்தது, கர்ப்பிணி பெண்கள் வந்தது, குழந்தைங்களை கொண்டு வந்தது. மூணாவது விஷயம் மிஸ்மேனேஜ்மெண்ட். பெரிய கட்சிகள் இருக்கிற பலம், அதாவது இந்த மாவட்டம்னா செந்தில் பாலாஜி, இந்த மாவட்டம்னா லைக் வந்து ஏவா வேலு அவர்கள் இருக்காங்க, இந்த மாவட்டம்னா கே நேரு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாவட்டத்தில் ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க, பேரூர் தலைவர் இருப்பாங்க, ஒவ்வொரு செயலாளர்களாக வட்ட செயலாளர் அதுன்னு ஒவ்வொரு பொறுப்புகளாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பலமாக அந்த லோக்கல் பகுதியில் பலமாக இருக்கும்போது அவங்க கீழே ஒரு 10 பேர் இருப்பான், அவனுக்கு கீழே ஒரு 10 பேர் இருப்பான். இவன் எல்லாமே அந்த கூட்டத்தை ஆடு மேய்க்கிற மாதிரி எல்லாரையுமே மேய்ச்சி கரெக்டாக ஒரு கட்டமைப்பில் வச்சுருப்பாங்க. சேர் போடுறதோ இல்லை பந்தல் போடுறதோ எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுப்பாங்க. நீங்கள் எல்லா கூட்டத்தையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி தான் ஏடிஎம்கேயோட கூட்டம் வந்து அதே இடத்துல தான் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? கூட்டம் வந்துச்சு, கூட்டத்தை அவங்க பணம் கொடுத்து கூட்டம் வந்தாங்களோ இல்லை மக்களாக வந்தாங்களோ அது ரெண்டாவது. ஆனால் கூட்டம் வந்துச்சு இல்லை, அந்த கூட்டத்தை அவங்க எப்படி மேனேஜ் பண்ணாங்க? லைக் வந்து அந்த பகுதியில் இருக்கிற அந்த கட்டமைப்பு இருக்கிறனால அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் டிவிக்கோட கட்டமைப்பு பாருங்களேன், அதை ஒரிஜினாவும் காணும், புசியானதையும் காணும், யாரையும் காணும். கிட்டத்தட்ட 50,000 பேர் கூடி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 27,000 பேர் சொல்றாங்க, 27,000 பேர் கூடி இருக்காங்க. அங்க ஒரு மொபைல் டாய்லெட் இல்ல, பெண்களுக்கு இவ்வளவு அவதிப்படுவாங்க தெரியும். சிங்கப்பெண்ணை பாட்டு பாடுற விஜய் அவர்கள் மக்களோட அடிப்படை வசதியான அந்த இயற்கை உபாதைகளை கண்டிக்க கூட அவர் வந்து யோசிக்கவில்லை. கட்டமைப்பு இல்லை என்றாலும் விஜய் அவர்களுக்கு புரியாதா? இப்போ அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு துணை நடிகைக்கு கூட கேரவன் வச்சிருக்க அந்த அவர் வாழ்ந்த இயற்கையில் அந்த சூழ்நிலையில அவருக்கு இது கூட புரியவில்லை என்றால் ஷூட்டிங் ஸ்பாட்ல துணை நடிகைகளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்காக விஜய் கொண்டு வைக்கிறது கிடையாது, ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஆமா, அப்ப வந்து விஜய் அவர்கள் அந்த டைரக்டர்ஸை விட மட்டமா தான் திங்க் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி நினைக்கிறீங்களா? இனி பேசுங்க நீங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனியோட வேலை தான், இதை உள்வாங்கிட்டு பேசுங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனியோட வேலை தான் பாத்ரூம் போகிறதுக்கு பாத்ரூம் யூனிட் வைக்கிறது, அவன் கேரவன் வைக்கிறது எல்லாம் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஏன்னா அவன் தான் அதுக்கு செலவு பண்ண போகிறான், எல்லாத்தையும் டென்ட்டு லைட்டு எல்லாத்தையும் வைக்க போகிறது அவனோட வேலை. இந்த இடத்துல வைக்க வேண்டியது கட்சிக்காரங்களோட வேலை. ஸோ விஜய் அவர்கள் மேலே அவர் தான் போய் டென்ட்டை கொண்டு வைக்கணும், அவர் தான் பாத்ரூம் யூனிட்டை கொண்டு வைக்கணும்லாம் நான் சொல்லலை. இது ரொம்ப சைல்டிஷா இல்லை. திமுக அதிமுக யார் கொண்டு வைக்கிறா? ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வைக்கிறாங்களா? நான் முதல்ல ஒரு விஷயத்துல கிரவுண்ட் ரியாலிட்டி ஒரு கட்சி எப்படி நடக்குங்கிறது. ஸோ அப்படி கட்சி ஒரு விஷயம் நடக்கும்போது இல்ல நீங்க வந்து லைக் கேலி பண்றதுக்காக கிடையாது. புரியுது, நீங்க பேசுறது புரியுது. நீங்க வந்து நீங்க விஜய் டிவிகே கட்சியில இருக்கீங்களா சார்? டிவிகே கட்சியில எந்த கட்சியிலும் கிடையாது. முதல்ல மக்கள் பார்வைக்கு அப்ப நீங்க விஜய் எதுக்கு நியாயப்படுத்துங்க? 41 பேர் இறந்ததுக்கு அதுக்கு ஒரு நியாயத்தை கேளுங்க. விஜய் வந்து சரியானவரா இல்ல திமுக சரியானதான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. யாரு சரியானவர்கள், யாரு தப்பானவர்கள்? அப்ப 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்கள பத்தி நான் ஒரு விஷயத்தை சொல்லி அந்த ஒரு சிம்பத்தி முதல்ல சொல்றதுக்கான அலோ பண்ணுங்க. அதாவது என்னன்னா மிஸ்மேனேஜ்மெண்ட் பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். கட்டமைப்பு உங்களுக்கு ஒரு விஷயம், மற்ற கட்சிகளோட கட்டமைப்பு உங்களுக்கு தெரியல, இந்த கட்சியோட கட்டமைப்பு தெரியல. இந்த கட்சியில கட்டமைப்பே கிடையாது. விஜய் மட்டும் ரசிகர் நான் சொல்லி முடிச்சிடறேன் முதல்ல. ஓகே நீங்க இந்த கட்சியில கட்டமைப்பு ஒண்ணே கிடையாது. இங்க இருக்கிற 4 பசங்களை அவன் வந்து எப்படினாலும் இருக்கட்டும், அந்த 4 பசங்களுக்கு பொறுப்பு கொடுத்து இவன் மாவட்ட செயலாளர், இவன் வந்து ஒன்றிய செயலாளர், இவன் வந்து பேரூர் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பொறுப்பை கொடுத்து அவங்கள உட்கார வச்சிருக்காங்க. அவங்கள உட்கார வைக்கும் போது அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் நேத்து வரைக்கும் விஜய் படம் பார்த்துட்டு விஜய் டிக்கெட்டை 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய் வித்துட்டோம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவன் சுத்திட்டு இருந்தான். அவனை கொண்டு வந்து நீ தான் ஒன்றிய செயலாளர், நீ தான் பேரூர் செயலாளர் கொடுக்கும்போது அவனுக்கு என்ன தெரியும்? ஸோ அப்படி மிஸ்மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் விஜய் அவர்கள்கிட்ட தவறு இருக்கு, மக்கள்கிட்ட தவறு இருக்கு, எல்லார்கிட்டையும் தவறு இருக்கு. அதை அவங்க திருத்திக்கணும். திருத்திக்காத பட்சத்தில் அந்த கட்சி நீடிக்குமாங்கிற ஒரு விஷயங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். திரு விஜய் அவர்கள் வந்து இதில் தகுந்த ஒரு வீடியோ இப்படி சொல்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, இனிமேல் வர காலங்களில் வர கூட்டங்களில் பெண்கள் வராதிங்க, டிவியில் பாருங்கள், லைவில் பாருங்கள், குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க. இந்த மாதிரி லைக் வந்து ஒரு ஆளுங்கட்சி மேலே ஒரு பழியை போடுறதை தாண்டி நம்மக்கிட்டே இருக்கிற மிஸ்டேக்ஸை ஒத்துப்போம்.
எங்ககிட்ட கட்சிக்காரங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்காங்க, அதாவது வந்து மேன் பவர் இல்லை, ஆதவர்ஜுனா தலைமறைவு, புஷி ஆனந்த் தலைமறைவு, இது ஒரு மாதிரி ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தார் அவர் தலைமறைவு, யார் எங்கெங்கிறது தெரியாது. ஸோ வந்து ஜஸ்ட் விஜய் 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 அப்படிங்கிற ஒரு விஷயமான அந்த ரசிகர் மனப்பான்மை தான் அதுல உள்ள பெரிய மயக்கமே. இல்ல டெஃபினெட்லி அந்த கட்சி வந்து கொள்கை கிடையாது, எதுவும் கிடையாது, வாலண்டரிசம் இல்ல அவங்க கட்சியில. இத்தனைக்கும் அவங்க வந்து நம்ம அதுதான் சொல்றோம் அவங்க அதுதான் கட்டமைப்பே சொல்றேன். இல்லாத கட்சின்னு சொல்றேன். இருப்பினும் அவங்க வந்து ரசிகர் மன்றம், விஜய் வந்து நடிச்ச தொடங்கின காலத்துல இருந்தே ரசிகர் மன்றம் இருக்குது. அப்போ அதை வச்சுதான் இல்ல, அவங்க இப்ப எனக்கு கட்டமைப்பே புரியல. இருக்குது. இல்ல, எனக்கு basic. புரியல. அதை வச்சு அது யூஸ் பண்ணி அவர் பல கட்டமைகளை அந்த நான் கொடி என்ன வச்சு சொல்றேன் தெரிஞ்ச தெரியுமா? விஜய்க்கு, பேனர் வச்சு தெரிஞ்ச விஜய்க்கு நான் ஒரு விஷயத்தை சில சொல்றேன். வசதிகளை செய்து வச்சிருக்கலாம். இல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு கருத்து நீங்க திருப்பியும் நான் சொல்லுங்க. சொன்ன கருத்தை உள்வாங்கி நீங்க ஒரு விஷயத்தை ஓகே புரிஞ்சுக்கணும். ஓகே. பாத்ரூம் வைக்கிறது விஜய் அவரோட வேலை கிடையாது. ஃபண்டிங் பண்ணுவாங்க, அந்த ஃபண்டிங் யூட்டிலைஸ் பண்ணி கட்சிக்காரங்க அதை பண்ணணும். சரி, நான் இங்க சட்டத்திட்டம் ஒண்ணு நான் அந்த பேசல கட்சியில சார். இருக்கும்போது நான் நான் என்னோட வேலை சட்டத்திட்டம் உங்ககிட்ட கிடையாது. பேசல. நான் என்னன்னா நான் ஒரு சட்ட ரீதியா தான் பேப்பர்ல என்ன இருக்குதோ டாக்குமெண்டேஷன் நான் ஜஸ்டிஸ் ஃபார் தி பீப்பிள் பேசுறேன். ஜஸ்டிஸ் ஃபார் தி பீப்பிள், மக்கள் எல்லாரும் சொல்ற மாதிரி லைக் செந்தில் பாலாஜி இந்த கொலையை பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் நீங்க நான் எதிர்பார்க்கறாங்க ஒரு நியாய தர்மத்தை பேசுறேன். ஒரு பேசிக் ஹியூமன் மக்கள் இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் எப்படி யோசிக்கும், அதை ஹியூமன் வந்து எமோஷனல் சட்ட ரீதியா எந்த ஒரு ஆய்வறிக்கையும் வர்றதுக்கு முன்னாடி நான் இப்படி சொல்லிட்டேன்னு வைங்களேன், என்ன தூக்கி உள்ள வச்சிருவாங்க. எனக்கு அது தேவையா? எந்த ஒரு ஆய்வறிக்கையின்படி என்ன ஒரு ரிப்போர்ட் வருதோ அதுபடி தான் நம்ம பேசணுமே தவிர ஒரு கட்சி எப்படி செயல்படணும், அந்த கட்சியோட தலைவர், அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்கு என்னென்ன வேலை, பொருளாளர்களுக்கு என்ன வேலை, செயலாளர்களுக்கு என்ன வேலை, தேர்தல் பொறுப்பு செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார், யாரு ஆதவர்ஜுனா, அவருக்கு என்ன வேலை, தேர்தல் டைம்ல அவரோட பொறுப்புகள் அதிகமா இருக்கும். பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காரு புஷி ஆனந்த், அவரோட வேலை என்ன, அந்த கட்சியோட எல்லா செயலாளர்களையும் கட்டி. ஆமா, ஆதவர்ஜுனா அவரை பத்தி பேசுற நேரம் அவர் வந்து ஏற்கனவே திமுகல இருந்தாராமே. அவர் எங்க இருந்துட்டு வராரோ, அவர் எல்லா கட்சியில இருந்திருக்காரு, அடுத்ததான் இப்பதான் டிமுக. ஓகே, நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். ஓகே ஓகே ஓகே, எனக்கு புரியுது நீங்க சொல்ல வர்றது. ஓகே, புரியுதா? சோ இப்படி இருக்கிற பட்சத்துல கட்டமைப்பு அந்த கட்சி கிடையாது. ஸோ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரசிகர் மனப்பான்மையில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எம்ஜிஆர் அவர்களோட கட்சியும் அப்படிதான். ஆனால் அவர் வந்து அதுக்கு முன்னாடியே மக்கள் பணியை செஞ்சு எம்எல்ஏவா இருந்து வந்தார். லைக் விஜயகாந்த் அவரோட அப்படிதான், பல பேரோட பசியை போக்கி அதுக்கு அடுத்து மக்கள் பணியில செஞ்சு மிகப்பெரிய லெவல்ல அட்லீஸ்ட் அவங்க கட்சிக்கு கொள்கை இருந்து திராவிட தேசியம் சொல்லி கொள்கையா இருந்துச்சு. அதனால ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. ஏதோ ஒரு கொள்கையா ரசிக மனப்பான்மை அங்க கிடையாது. அதுதான் ஒரு பிளஸ். நான் என்ன சொல்றேன் தெரியுமா, அந்த கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் உண்மையிலே கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனா இங்க வந்து ரொம்ப சைல்டிஷா இருக்காங்க. அதை கட்டமைக்கக்கூடிய விஷயம், கட்டமைக்கக்கூடிய கடமையில யார் இருக்காங்கன்னா திரு விஜய் அவர்கள் இருக்காங்க. அவர் வந்து லைக் டைரக்டா தாக்குனதை தாண்டி இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம், அறிவுரை கொடுத்துருக்கலாம், தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்கோமா. லைக் வந்து இது மாதிரி நம்ம கொஞ்சம் ஒழுக்க தனமான ஒரு விஷயத்த நம்ம கட்சியில கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு மின் கம்பங்கள்ல ஏறாதீங்க. அந்த ஒரு விஷயத்து மூலமா மட்டும்தான் அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இல்லைன்னா எல்லாருமே வெளியே இருந்து இது ஒரு குரங்கு கூட்டம், ஸோ வந்து மின் கம்பத்துல ஏறாங்க, அங்க ஏறாங்க, இங்க ஏறாங்க, மரத்துல இருந்து மரக்கோப்பு கீழே விழுந்து ஒரு குழந்தைக்கு மேல, பச்சை குழந்தைக்கு மேல விழுந்து, எல்லா ஆடியன்ஸும் இந்த கட்சிக்குள்ள வரணும்னா இங்க ஒழுக்கத்தன்மையை எதிர்பார்ப்பாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் எல்லா ஆடியன்ஸும் உள்ளே போகலைன்னா, அது வந்து தமிழ் தேசியங்கிற ஒரு விஷயத்து இருக்கிறனால, சிலவன் திராவிடன் சித்தாந்தத்தை சார்ந்திருப்பான். ஸோ அப்படி இருக்கிறனால அவன் உள்ளே வர மாட்டான், இது தமிழ் தேசியம் அப்படின்னு. மக்கள் வந்து வெவ்வேறு தரப்பில் கருத்துக்களை கொண்டு இருப்பாங்க. ஸோ இந்த கட்சி வந்து பொதுவான ஒரு கொள்கையை இவங்க வந்து திராவிடம் தமிழ் தேசியம்னு கொண்டு வரும்போது எல்லா ஆடியன்ஸும் உள்ளே வரணும்னு இருக்கும்போது, குரங்கு கூட்டம் இந்த கூட்டத்துக்குள்ளே போனால் நம்மளே அணில் குஞ்சுகள்னு சொல்லிடுவாங்கங்கிறதுனால பல பேர் வந்து லைக் எதுக்கு நம்ம போயிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துடுவாங்க. அதனால வந்து இதுவும் ஒரு அட்வைஸாக அவர் வச்சிருக்காருன்னு பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வருங்காலத்தில் வரும். அடுத்த கூட்டமும் கொஞ்சம் ஒழுக்கத்தனமான ஒரு கூட்டமா இருக்குங்கிறது அதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். அந்த ஒழுக்கம் வந்தீங்க விஜய் அவர்களும் வரட்டும், அவர் ஒரு கொள்கையை தத்ரூபமா முன்வைக்கட்டும், அதை வந்து அவங்க ரசிகர்களை பின்பற்றட்டும், அது எவ்வளவு நல்லா இருக்கும் பார்க்க. இல்ல அது உண்மையில நான் சொல்றது எல்லாம் நல்லதா இருக்கும். ஆனா சில கொள்கைகள் கொண்ட கட்சியும் கடைசி வரைக்கும் தெருமுனையில அப்படிதான் இருந்தாலும் அடிப்படை கட்சிக்கு அடிப்படை கொள்கை தானே, ஐடியாலஜிஸ் தானே. அந்த ஐடியாலஜிஸ்லயே தோக்குற நேரம் அந்த கட்சி வந்து எதுக்கு இருக்குன்னு நீங்க சொல்றது ரைட் தான். அதாவது அரசியல் ஆய்வாளர்கள் இதை உற்று நோக்க தானே செய்வாங்க. கொள்கைங்கிறது ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியம். கொள்கை இல்லாத பட்சத்துல அந்த கட்சி நிலைக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 கம்மி. நிலைச்சதுக்கு வரலாற்றுலயே பதியாது. அதான் விஷயம். வரலாற்றுங்கிற ஒரு ஆய்விலே அந்த கட்சிகள் இருக்காது. ஆனா அதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி லைக் கொள்கைகளை லைக் வந்து ரசிகர்களா இருக்கிறவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் கொள்கைவாதிகளா மாற்றுறதுக்கான வேலைகள். அப்ப அவங்கள ஒழுக்கமா மாற்றிப்பாங்க. ஆமா கண்டிப்பா. இப்ப எப்படி நாம் தமிழர் கட்சியில சில கொள்கைகளை ஃபாலோ பண்றாங்களோ அது மூலமா அதுல பல குறைகள் இருக்கலாம். இருப்பினும் அவங்க ஒரு குடிச்சிட்டு வர மாட்டாங்க. இது
என்னன்னா நீங்க அந்த கரூர் மாவட்டத்துல லோக்கல்ல 2 சாராய கடை இருக்குதான். அந்த 2 சாராய கடையிலயும் என்ன சொல்றாங்கன்னா 5 மடங்கு வியாபாரம் போயிருக்கான் அன்னைக்கு. அப்படின்னா நினைச்சு பாருங்க. மக்களை நம்ம இல்ல அதுல குற்றம் சொல்ல நீங்க இல்ல முடியாது. அந்த அதுல நீங்க வந்து ஹீட்ல அவங்க நிக்கிற நேரம் இல்ல ஹீட்ல அவங்களுக்கும் இல்ல நான் அதுல அந்த இன்னொரு மாதிரி விஷயம் இருக்காங்க. சொல்றேன். பட் அஸ் அ ஒரு ஐடியாலஜி மிகுந்த ஒரு பொலிட்டிக்ஸ் இல்ல ஐடியாலஜி மிகுந்த பொலிட்டிக்ஸ் நீங்க வரும்போது உங்களோட ஐடியாலஜி ஏத்துக்கிட்ட பக்கா திராவிடன் கட்சிகள் ஆட்சி பண்ற இடத்துல தான் அந்த இடத்துல வந்து கள்ளச்சாரத்தை விற்கிறாங்க. புரியுது புரியுது. அவங்க ஐடியாலஜி ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த ஐடியாலஜி இந்த பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் என்னன்னா கள்ளச்சாரத்தை விற்கிறதும் ஒரு ஐடியாலஜினா, சோ நீங்க வந்து ஒரு ஒழுக்கத்தனமான ஒரு கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு வர்றது ஏன்னா இந்த திமுக ஐடியாலஜிக்கு பத்தி எவ்வளவு பரவாயில்ல. உலகத்துக்கே தெரியும் அவங்க கெட்டவர்கள், சாராய ஆலையை நடத்துறதே அவங்க தான். ஆனா புதுசா முன்வைக்கிற நான் புது மாற்று இல்ல முன்வைக்கிற அதனால சொல்றேன். விஜய்ட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஒரு ஒழுக்கங்கிறது ஒழுக்கம் முதல்ல எல்லாத்துலயும் ஒரு பெர்ஃபெக்ஷன் தானே. மக்கள் பொதுமக்கள் பொதுவுல நிக்கிற தங்களுக்கு பொதுல நிக்கிறவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. அதுதான் நம்மளோட ஆட்டாமையா இருக்கு. நீங்க சொல்றது உண்மையிலே உண்மையான விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் மக்கள் மத்தியிலையும் அது வந்து அந்த எல்லா தரப்பு மக்களும் உள்ள வர்றதுக்கான விருப்பம் வரும். காரணம் என்னன்னா விஜய் வந்து 2 நாள் ஆகியும் எந்த ஒரு வீடியோ வரல, லைக் வந்து இங்கேருந்து ஓடிட்டாரு, 45 நிமிஷத்துல ஓடிட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுங்கிற பட்சத்துல தான் நிறைய பேர் என்ன சொல்லக்கூடிய பதிவு பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, காரணம் என்னன்னா உண்மையிலே வந்து காவல்துறை தரப்புல வந்து என்னன்னா நீங்க இங்க இருக்கக்கூடாது, கரூர்ல இருக்கக்கூடாதுங்கிறதுனால அவசர அவசரமா கிளம்புனாங்க. ஆனா 2 நாள் லேட்டா வந்ததுக்கான ஒரு விஷயமும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆனா இருந்தாலும் இதுக்கு அடுத்தது தகுந்த ஒரு ஒரு ஆய்வறிக்கை மூலமா இது சதியா என்னங்கிறது வந்து ஒரு தகுந்த விசாரணை மூலமா வெளியே வரணும்னு நம்புவோம். நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து இதுதான் இவர் தான் இந்த குற்றத்தை செஞ்சுட்டாரு. ஆமா ஆமா. என்ன பிரச்சனைனா அவங்க பிரச்சனை என்ன புரியுது. திமுக அரசாங்கம் என்னன்னா அவங்க வந்து இந்த விஷயத்தை பத்தி அவசரப்பட்டு பேசுறவங்க எல்லாரையும் ஒரு 25 பேரை ஏதோ போலீஸ் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 to 6 பீப்புள்ஸ் வந்து இன்க்ளூடிங் பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் உட்பட எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அரெஸ்ட் பண்ணிருக்கிற பட்சத்துல நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிகப்பெரிய லெவல்ல நன்கு தேர்ந்தவங்க, அறிவா இருந்தவங்க. அவங்க கிட்ட போய் வந்து லைக் என்னதான் நீங்க சொல்ற மாதிரி ரசிகர்களா இருந்தாலும் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும். இதுக்கான காரணம் என்ன, இதுக்கான மூலப்பொருள் காரணம் என்னங்கிறது அவங்க கிட்ட போய் இவர் தான் காரணம், அவர் தான் காரணம் நம்மளால சொல்ல முடியாது. அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால வந்து மக்கள் கிட்ட நம்ம யூகத்தின் அடிப்படையில் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு போக வேணாம். காரணம் இங்க வந்து ஒரு வேற மாதிரி ஒரு அரசாங்கம் போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட அதிகாரம் கிடையாது. நாளைக்கு நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா தான் நம்மளுக்காக ஓடிட்டு இருப்பாங்களே தவிர வேற யாரும் நம்மளுக்காக வரமாட்டாங்க. எல்லாம் மக்கள்லாம் லைக் ஒரு ஷேரை தட்டி விடுவோம், ஒரு 4 கமெண்ட்டை போட்டு விடுவோங்கிறதுலே அதிலே வந்து அவங்களோட லைக் வந்து விஷயம் முடிஞ்சிடும். அதை தாண்டி வந்து அவங்க வேலையே அவங்களோட பொழப்பே நிறைய பேருக்கு இங்க என்னன்னா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது நம்மளுக்காக வந்து ரோட்ல இறங்கி போராடுவாங்களான்னு கேட்டா கிடையாது. கஷ்டம். இப்ப நம்ம வந்து ஒரு 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 ஆஃபீஸ்ல உட்காந்து ஒரு ஒரு இன்டர்வியூ பேசி மக்களுக்காக ஒரு விஷயத்த பேசிடுவோம், பதிவிட்டுருவோம். அதுக்கு ஒரு கேமரா, ஒரு லைட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு மைக்கு, அதில் ஒரு ஒரு எடிட்டரு, அது உட்காந்து எடிட் பண்ணி வெளியே யூடியூப் சேனலில் போட்டதுக்கப்புறமா, அது பெரிய சேட்டலைட் சேனல்லாம் கிடையாது, சும்மா இது யூடியூப் சேனலில் போட்டதுக்கப்புறமா 4 பேர் பார்த்ததுக்கப்புறம் நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு அது தேவையா? நம்ம மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நல்லது சொல்லணுங்கிறது ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறோம். அப்படி பதிவு பண்ணுறது மூலம் அது நல்லத ஒரு வழியில் போய் சேரணும். அது சேர்றது நம்மளுக்கு ஆப்பு வரோன்னு பட்சத்தில் எந்த அளவு தெளிவாக இருக்கணுமோ அந்தளவு மக்கள் தெளிவாக இருக்கணும். பேசக்கூடியவங்களும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது நல்லது. 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக இவர் தான் பண்ணிட்டார், அவர் தான் பண்ணிட்டாருங்கிறது வந்து அடிச்சு விடலாம். ஆனா இங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது வந்து நசுக்கப்படுது. கண்டிப்பா என்னன்னா டிஎம்கே அரசாங்கத்துக்கு மேல அந்த ஆம்புலன்ஸ் விட்டது கண்டிப்பா அவங்க செய்த ஒரு தவறு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் சொல்ல வேண்டாம், நீங்க உள்ள போனாலும் எனக்கு வருத்தம். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அந்த 100 பேர் கத்தி கொண்டு இறங்குனது அது உண்மையிலே இல்ல தேவையில்லாத வேலை. அதை பத்தி நம்ம ஏன்னா வந்து ஒரு ஆள் கத்தி கொண்டு போனா யாருக்கு மேல சராய்ப்பெல்லாம் ஒரு விஷயம் சொல்ல வரேன். ஓகே ஓகே நீங்க சொல்லுங்க. நீங்களும் அதை சொல்ல வேண்டாம், நானும் அதை சொல்லல. நீங்க சொல்லி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ங்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா இந்த ஆட்சியில வந்து லைக் வந்து எல்லாரோட குரல் வளையும் நசுக்கப்பட்டுதான். அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாரும் கைது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து வாய் விட்டு, நீங்களும் வாய் விட்டு, ஏன்னா எல்லாமே ஸ்டேட்மெண்டா இருக்கு. நீங்க சொன்னது வந்து கத்தி வச்சு அந்த விஷயம் ஒரு பையன் வந்து நான் சொல்லி முடிச்சிடறேன். முதல்ல ஒரு பையன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். ஏன்னா வந்து ஒரு 100 பேர் கிட்ட உள்ள வந்துட்டாங்க, என்ன என் சட்டை உட்பட நிறைய பேரோட துணியை வந்து கத்தியால கிழிச்சிருக்காங்க அப்படிங்கிற நான் சொல்லல. ஓகே
களத்துல இருந்து ஒரு பையன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். நான் வேணா இப்போ வீடியோ பார்த்தேன் ஒரு வீடியோல அந்த பையன் சொல்றான். சரியா, அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் எல்லாரும் பேசுறாங்க. கத்தி வச்சு கிழிச்சிட்டாங்க அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி கத்தி வச்சு கிழிச்சிட்டாங்கன்னா அப்போ இறந்தவங்களோட எத்தனை பேருக்கு உடம்புலடா சிராய்ப்பு இருந்திருக்கு அது இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் நம்ம அடிச்சு விட்ற கிடையாது, வந்த ஃபுட்டேஜ் வச்சு சொல்றது. ஆம்புலன்ஸ் காலி ஆம்புலன்ஸ் அனுப்புனாங்க, ஃப்ரெண்ட்ல லைக் வந்து ஒரு பேனர் ஒட்டிட்டு அனுப்புறாங்கிறது நம்ம அடிச்சு விட கிடையாது, அங்க ஃபுட்டேஜ்ல இருக்கிறத பேசுறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாம் தகுந்த ஆய்வுக்குட்படப்பட்டது. அருணா ஜெகதீஷன் அவரோட தலைமையிலேயும் ஆய்வு போயிட்டு இருக்கு. இன்னொரு ஒண்ணுன்னா மத்திய அரசாங்க சார்பில் ஒரு சிபிஐ இன்னும் அவங்களுக்கு ஆய்வு கொடுக்கல. 8 பேர் கொண்ட எம்பி குழு வந்திருக்காங்க. லைக் மணிலா இன்னொரு ஒரு எம்பி ஒருத்தங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் என்டிஏ அரசாங்கத்தோட, அதுக்கப்புறம் பெங்களூர் எம்பி தேஜஸ்வி சூர்யா உட்பட கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கொண்ட ஒரு குழுவோட ஆய்வு ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பொறுத்திருந்து தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா அது உண்மையாங்கிறது அது பொறுத்து தான் பார்க்கணும். மக்களுக்கு எது உண்மைங்கிறது மக்களுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டாம் இதுதான் உண்மைங்கிறது. எது உண்மை எது பொய்ங்கிறது தகுந்த ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு என்ன பொறுத்தவரை 2 பேருக்கு கிட்டேயுமே அது குற்றமும் இருக்கு. 2 பேருக்கு, அதாவது நான் சொல்றேன் பாதிக்கு பாதி தான். இந்த பக்கமும் குற்றம் இருக்கு, இந்த பக்கமும். அதாவது இவன் வந்து திமுக காரங்க வந்து நம்மளை அடிப்பாங்க ஒடுக்குவாங்கன்னு விஜய் அவர்களுக்கு தெரியும். விஜய் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, எல்லா கூட்டத்திலையும் ஆள் வராங்க. ஸோ ஆள் பலத்துக்காக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டைம் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ அவங்க என்னென்ன விஷயத்துல நம்மளை தூக்குறது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லேட்டாக வந்தால் கூட்டம் இங்கே ரொம்ப வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. நீங்கள் வந்து லைக் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே பலர் வந்து மயக்கப்பட்டு விழுந்தாங்க. ஸோ இங்கேயே மயக்கப்பட்டு மக்கள் விழுந்துருவாங்க. மக்களோட நலனை நம்ம பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் வச்சுனதான் இது பண்ணணும். அவங்க வந்து டெய்லி வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரயாணத்தில் வரல, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வராரு. ஸோ ஏதோ ஒரு டாய்லெட்ஸ் முறையோ, ஸோ தண்ணி வசதியோ, இது ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு இடத்துக்கு வரும்போது மிஞ்சி போனால் ஒரு 10 லட்சம் செலவாகலாம். நீங்கள் கிட்டத்தட்ட 41 பேருக்கும் ஒருத்தங்களுக்கு 10 லட்ச ரூபாய் இழப்பீடு அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. 20 லட்ச ரூபாய் இழப்பீடு அனௌன்ஸ் பண்ணுறீங்க. ஒரு இடத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா மோர் தென் எனஃப் இல்லை. தண்ணி டேங்கு, அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட்ஸ் இதெல்லாம் வைக்கிறது மூலமா குறைஞ்சு போறது கிடையாது. லாட்ரி மார்ட்டினோட மருமகனே வச்சிருக்காரு. இதெல்லாம் விஷயமா அவங்களுக்கு தண்ணி வசதி அதை செய்து வைக்கலாம். அதான் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவருக்கு குளிர் ஊட்டப்பட்ட சொகுசு வாகனத்துல, பெரிய வாகனத்துல வராரு. அவர் வராரு, நீங்க வராருன்னு பட்சத்துல நீங்க வந்து லைக் உண்மையிலே மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? ரசிகர்கள் மயக்கத்துல இருப்பாங்க. பட் பொலிட்டிக்கல் ஆய்வாளர்கள் எல்லாம் டைரக்டா காரியத்தை சொல்லி முடிச்சிட முதல்ல. அதாவது என்னன்னா, அவர் பஸ்ல வர்றதுங்கிறது அவரோட பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, இந்த ரசிகர்கள் குஞ்சு வந்து அவரோட அப்பேற்பட்ட வீட்டுக்கு மேல மொட்டை மாடியிலே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க போய் உட்காரும் போது இவர் பஸ்ல வராம ஏதாவது சின்ன ஜீப்லயோ ஏதாவது பிரச்சார வாகனத்தை வந்தா மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. இவரை டேஸ்ட் நல்லா இருக்கு, பிளட் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நீங்க பஸ்ல வர்றதான் நல்லது. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இத்தனை பவுன்சர்ஸ்க்கு மேல இன்னும் பவுன்சர்ஸ் வேணா வச்சுக்கோங்க, செக்யூரிட்டிஸ் வச்சுக்கோங்க. இங்க ஃபுல்லும் அந்த இந்த நிலைமையில தான் மக்கள் இருக்காங்க, ரசிகர்கள்லாம். ஆனா மக்கள் வந்து கொஞ்சம் வலுவா வச்சுக்கோங்க கட்டமைப்பை. உங்க மாவட்ட செயலாளரோ, உங்களுடைய ஒன்றிய செயலாளரோ, பேரூர் செயலாளர், இந்த மாதிரி பயந்து ஓடுற பசங்களையோ இந்த மாதிரி வச்சுக்காதீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நபர்கள், கொள்கைவாதிகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிறது மூலமா நீங்க வந்து கொஞ்சம் கட்டமைப்பு. ஒரு இடத்துக்கு போறீங்களா, அங்க ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு. நீங்க ஒரு தண்ணி டேங்க் வைக்கிறீங்கன்னா, ஒரு மூவிங் டாய்லெட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை எடுத்து அடுத்த வாரம் இன்னொரு இடத்துல நடக்கும்போது அங்கேயும் கொண்டு நீங்க வைக்கலாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணி வைக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அது கான்ட்ராக்டருக்கு எடுக்கக்கூடிய ஏஜென்சிஸும் நிறைய இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஈவன் மேனேஜ்மெண்ட் டீம்ஸும் இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க அதில் கோட்டை விடுறது இவனுக்கு அழகா வந்து லட்டை தூக்கி கொடுக்குற மாதிரி. திமுக எதுல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களோ, எதுல மாட்டுவாங்க சிக்குவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அப்படியே தூக்கி நீங்க கொடுக்குறீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சிக்கு கொடுக்காதீங்க. அந்த ஒரு காரணத்தினால தானே இன்னைக்கு உங்க மேல ஒரு கருப்பு புள்ளி வருது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தாவேகா வந்து தமிழக வெற்றி கழகம் வர காலத்தில் வந்து அந்த தவறுகளை திருத்திப்பாங்கன்னு நம்புகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் தகுந்த ஒரு நல்ல ஒரு கட்சியாக அது வந்து உருவெடுத்து வரோங்கிறதும் நம்மளோட விருப்பம், தமிழக மக்கள் சார்பாக இருக்கிற விருப்பம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தருணத்தில் வந்து மற்ற கட்சிகள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு அலையன்ஸும் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து தனிச்சு நிற்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒடுக்கப்படுறாரு, ஆளுங்கட்சியால் ஒதுக்கப்படுறாரு, தாக்கப்படுறாங்கன்னு ஒரு விஷயம் வரும்போது இந்த இடத்துல வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் அதை தாண்டி வந்து காங்கிரஸ் ஒரு தரப்புல பேசிட்டு, ஆமா அவருக்கு எல்லாம் ஆஃபர் வந்து 360 டிகிரில இருந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி செய்யற ஒரு பெரிய ஒரு தவறு என்னன்னா, லைக் வந்து வாங்கின இடத்துல காசு வாங்கின இடத்துல விசுவாசமா இருக்கிறதுக்காக சாட்டை துரைமுருகன் உட்பட, இடும்பவன் கார்த்தி அவர்கள் உட்பட எதுக்கு கடிச்சு வைக்கிறோன்னே தெரியாம
அங்க சோம்பிஸ் இருக்கிறவ இங்க இருந்து சோம்பிஸ் மாதிரி கடிச்சு வச்சிருக்காங்க. நான் ஏன் சொல்றேன் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம எதிர்க்கிறது யார? திமுக அரசாங்கம். திமுக தான் உங்களுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நேர எதிர் சித்தாந்தத்தை கொள்கையை கொண்டவங்க யாரு? திமுக. ஸோ அந்த கொள்கை கொண்டவங்களே திமுகவை இத்தனை ஆண்டுகள் 16 ஆண்டுகளாக நீங்கள் வந்து களத்தில் இருந்து உங்களால் ஒன்று கூட பண்ண முடியல. ஒரு ஹேரை கூட உங்களால் எடுக்க முடியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு எம்எல்ஏ கூட உங்களால் ஆக முடியல. ஒரு சரி கொள்கை இல்லாத கூட்டம், அந்த கூட்டத்துக்கு உள்ள அந்த கூட்டத்தை நீங்கள் உங்க கூட சேர்த்து அதை இன்னும் வலுவாக்கி அப்போ நீங்கள் வந்து அந்த கொள்கை இருக்கிற திமுகவை நீங்கள் வந்து ஆட்சி கட்டிலேருந்து அகற்றலாம்ல. சரி, அவங்க அதை முயற்சி பண்ணாங்க. விஜய் அவர்கள் அவங்கள நோஸ் கட் பண்ணி விட்டாரு. இல்ல விஜய் அவர்கள் இவர் வந்து முயற்சி பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு, என் தம்பி வராரு, எல்லாம் இது பண்றாரு. கடைசி பட்சத்துல என் கண்ணு ஒரு கண்ணு இது, இன்னொரு கண்ணு திராவிடம்னு சொல்லும் போதுதான் நீ எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இல்ல லாரி வந்து அடி வாங்கும்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாம் லூஸ் டாக்ஸ் வந்து. ஆமா, அது தமிழர்களின் நேரெதிரியான கோட்பாடு அது திராவிடமா தான் இருக்கு. அந்த திராவிட கோட்பாடு தான் இலங்கை தமிழர்களை சுட்டு கொன்னப்புறம் இலங்கை நான் தான் சொல்றேன்ல காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு துணை சொல்றீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாருன்னா விஜய் அவர்கள் ஈஸியா செயல்பட்டுருவாரு. நீங்க சொல்றீங்க திராவிட கோட்பாடுங்கிறது சரி, ஓகே, திராவிட கோட்பாடு இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய கோட்பாடுன்னு சொல்றீங்க. அந்த கட்சிக்கு தான் கொள்கையே கிடையாதுங்கிறது இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும். சும்மா தான் பேருக்கு நாடர் ஓட்டை கவர் பண்றதுக்காக உங்களுக்கு இன்னொரு விஷயம் தேவர் ஓட்டு கவர் பண்றதுக்காக வேலுநாச்சியார், அம்பேத்கர் இந்த மாதிரி பல தலைவர்களை வச்சிருக்கிறது காரணம் கம்யூனிட்டி ஓட்டர்ஸ்க்காக ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாம். லைக் தமிழக வெற்றி கழகம் அவங்க வச்சிருக்க கொள்கை தலைவர்கள். ஆனா அவங்களுக்கு கொள்கை எதுன்னு கேட்டா ஒரு கட்சிக்காரங்க உட்பட ஈவன் விஜய் கிட்ட நீங்க கேட்டா கூட விஜய் அவர்கள் கொள்கையை செஞ்சாலே பிரச்சனை இல்லை. ஆதவ் அர்ஜுனா இவர்களுக்கு பேச்செல்லாம் கேட்டு அவர் தன்னைத்தானே புஷியானந்துக்காக அந்த கட்சியில யாரும் போய் சேரல, விஜய்க்காக போய் சேர்ந்தாங்க. கொள்கை வகுக்கிறதுல நான் சொல்றேன், கொள்கை அந்த கட்சி கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக்காக 4 தலைவர்கள் வச்சிருக்காங்க. நாடார் ஓட்டுக்காக இவங்க, தேவர் ஓட்டுக்காக இவங்க, லைக் வந்து இந்த கம்யூனிட்டி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்ட்ராட்டஜி தான் வச்சிருக்காங்க. அப்படி ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது உங்களுக்கே தெரியுது இல்ல, அவங்க ஸ்ட்ராட்டஜி தான் வச்சிருக்காங்க. தமிழ் தேசியத்துக்காக, பிறமொழியாளர்களுக்காக பெரியாரு, அவங்க நீங்க சொன்ன மாதிரி பெரியாரு, அதை தாண்டி வந்து இவங்க வந்து யாருக்குமே இவங்களுக்கு மனசார கொள்கை கிடையாது. அந்த கட்சியில வந்து கீழே இருக்கிற தொண்டங்கிட்டேயும் கொள்கைன்னு கேட்டால் தெரியாது. அந்த கட்சியிலேருந்து போன வைஷ்ணவிக்கிட்டேயும் கொள்கைன்னு கேட்டால் தெரியாது. அந்த கட்சியிலேருந்து திமுகவுக்கு போய் அந்த பொண்ணு சேர்ந்துச்சு, அங்கேயும் கேட்டாலும் கொள்கை என்னன்னு தெரியாது விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிருங்கிறது. அந்த கட்சியில் இருக்கிற தலைவர் விஜய் அவர்களுக்கோ புஷியானந்துக்கோ இல்லை வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கே தெரியாது கொள்கைனா என்னன்னு. உங்களுக்கே அவங்க வந்து எல்லாம் டம்மி பீஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கே பயப்படுறீங்க. அங்கே வந்து திராவிடம் இருக்குது, அங்கே வந்து தமிழ் தேசியம் இருக்குங்கிறது உங்களுக்கு ஏன் அந்த பயம்? அப்படி அந்த பயம் இருக்கிறனால நீங்கள் வந்து அங்கே கடிச்சு கொதறீங்க. அவங்க அது இவர் ட்வீட் போட்டிருந்தார், யார், சாட்டை திருமுருகன் அவர்கள். அதாவது என்னன்னா, டேய் நீ வந்து தமிழக மக்களுக்கு இல்லை, தமிழக மக்களோட சாபம் உனக்கு வந்து உன்னை சும்மா விடாதுடா அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு ட்வீட் போடணும்னா இந்த தருணத்தில் அவருக்காக நிற்கணும். ராகுல் காந்தி பேசியிருக்காரு, மோடி பேசியிருக்காரு, லைக் வந்து மத்தியிலேருந்து ஒட்டுமொத்த டீம் இங்கே வந்திருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்காங்க, ஒட்டுமொத்த தலைவர்கள் இங்கே அண்ணாமலை, சீமான், எடப்பாடி எல்லாருமே அவருக்காக பேசிட்டு இருக்கும்போது இருப்பினும் பாதி சாபம் திமுகக்கும் பாதி சாபம் தாவைக்காகவும் தான் போகும்னு நினைக்கிறேன். இல்ல நான் ரெண்டு பேருமே மக்கள் இந்த அளவுக்கு இவரை வந்து கடிக்கிறதுக்கு என்ன அவர்கிட்ட மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா அவர் வந்து அது உண்மையா இருக்கு இல்ல, சீமானுக்கு கூட அவர் உண்மையா இல்லாம அவரு அண்ணே நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு சீமானும் அதை நம்பி வெளியே வந்து என் தம்பி வராருன்னு கொள்கை கட்சியா இருந்த கட்சியை கோமாளி கட்சி ஆக்கின சீமான். அதனாலதானே நிறைய பேர் விலகி போறாங்க சீமான். சொல்றேன் இல்ல. ஆமா சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, திரு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் வெறி விஜய் அவர்களுக்கு மேல இருக்குதுன்னா, காலையில ஒண்ணு மதியம் ஒண்ணு நைட்டு ஒண்ணு மாத்தி பேசுற அவங்க கட்சியோட கொள்கைவாதி சீமான் அவர்கள் மேல ஏன் கோபம் வரல? சீமான் அவர்கள் வந்து கொள்கையை மாத்தி என்னைக்குமே பேசவே இந்த விஜய சப்போர்ட் பண்றது, அது எதிர்க்கிற அந்த மாதிரிப்பட்ட ஒஸ்டான விஷயத்துல நம்ம தேவையில்லாத விஷயத்துல தான் ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த பெரியாரை ஏத்துக்கிறது எதிர்க்கிறது அந்த மாதிரி கொள்கை விஷயத்துல சீமான் அவர்கள் என்னைக்கு சமரசம் பண்ணாரு. ஒரு விஷயத்த சொல்றேன், பெரியாரை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் கொள்கை மாறுபடுதா இல்லையா? அவர் ஏத்துக்கிட்டாரு, இப்ப எதிர்க்கிறாருன்னு சொல்றாரு. இனி அவர் வந்து ஏத்துக்கொண்டாரு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் முதல்ல அந்த தீக்கால தான் இருந்தாரு, அந்த டிஎம்கே. நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பெரிய ரசிகன் எல்லாம் கிடையாது. அவர் வந்து திராவிட கட்சியில இருந்து தான் வந்திருக்காரு. இல்ல நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதாவது பெரியார பின்பற்றி தான் அவர் வந்துட்டு பரவதான் விட்டுருக்காரு, கை விட்டுருக்காரு. பரவெல்லாம் கை விடல. ஒரு தருணத்தை தமிழக மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்றேன். பெரியாரை வந்து ஆரம்பத்தில் 2009 பெரியாரை ஆதரிச்சுதான், ஆதரவோட தான் தலைவர் வந்து பின்பற்றி வந்தார். 2022 நினைக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் தலைவர் வந்து பெரியாரோட ஃபோட்டோவை வச்சு பெரியாருக்கு வந்து மலர் தூவுறது, மறைவு நாள் நினைவு நாள் எல்லாத்துக்கும் மலர் தூவுறதுங்கிற எல்லாத்துலேயும் விஷயத்துலையும் ஈடுபட்டவர்
சீமான். இந்த 2022 இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா டைவர்ஷன் ஒன்று தேவைப்பட்டுச்சு. திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர். இப்போ எப்படி வந்து திமுக அரசாங்கத்துக்கு மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை எல்லாரும் வைக்கிறாங்களோ, அதே மாதிரி வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. தனசேகரன் இல்லை, ஞானசேகரன் வந்து லைக் இந்த பொண்ணை இப்படி லைக் கெடுதலில் ஈடுபட்டுட்டாப்புல, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிற பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் திமுக அரசாங்கத்துக்கு மேலே வரும்போது, சம்பந்தமே இல்லாமல் அந்த கட்சியோட தலைவரோ, திமுகலேருந்து ஒரு அமைச்சரோ, அதிமுகலேருந்து ஒரு முன்னாள் அமைச்சரோ யாருமே பிள்ளையார் சொல்லியே போடாமல் பெரியார் மண்ணா இல்லை பெரியாரே மண்ணு தாண்டான்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சவர் சீமான். அதுக்கு என்ன தேவை என்ன வந்துச்சு? அது எப்போ 2022 16 ஆண்டுகள் வந்து அவர் இந்த விஷயத்தை பத்தி பேசலன்னு நீங்க சொல்றீங்க. 16 ஆண்டுகள் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தை பற்றி பேசலன்னுலாம் நான் சொல்லலை. ஓகே, விஜய் பேசினதுக்கு அவர் ரிப்ளை கொடுத்தாரு. கரெக்டா ஞாபகப்படுத்தி பாருங்க. அவர் அந்த சம்பவத்தை பத்தி பேசினாரு. விஜய் பேசினதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாரு? இது பெரியாரையா? ஆமா, பெரியாரு மண்ணுதானே. விஜய் வந்து இரு கண்கள் சொல்லிட்டு வர நேரம் இந்த பிரச்சனை இருந்துச்சு. விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில மாநாடு போட்டது 2023. இது 24, 25 2 ஆண்டுகள் ஆச்சு. 22 அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்கும்போது நம்ம இவர் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பெரியார் மண்ணா, பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு. புரியுதா? அது சாரி 2023 வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, ஏதோ ஒரு விஷயம் நம்ம விக்கிரவாண்டியில விஜய் எப்ப பேசினாரு முதல் தடவை? இல்ல, அதாவது கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. விஜய் அவரோட கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 2 வருஷம் அந்த டைம்ல தான் கட்சி கொடி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். 2024 ஆண்டுல அவர் பேச்செல்லாம் தொடங்கி 2023 வந்து கட்சியோட லைக் வந்து மாநாட போடுறாங்க. அந்த டைம்ல தான், அதுக்கு முன்னாடி தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்து நடக்குது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்கும்போது எந்த ஒரு தருணமும் இல்லாமல், அதாவது விஜய் அவர்கள் அந்த டைம் போராட்டத்துக்கு ஏன் வரல, தமிழக வெற்றி கழகத்துலேருந்து போராட்டம் ஏன் வரலன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் தொண்டர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இந்த வைஷ்ணவி பொண்ணு வந்திருந்தாங்க, நிறையவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தொண்டர்கள் எல்லாருமே அந்த இடத்துல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம் தான் இந்த லைக் தொண்டர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் யார், உதயநிதி அவர்கள் வந்து எங்களுக்காக துணை முதலமைச்சராக இருக்கார், எங்களுக்காக வரல, அவங்க கட்சிக்காரங்க எல்லாமே இந்த மாதிரி தான், பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது, திமுகவில் எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது, எதுவும் கிடையாதுங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் பேசிகிட்டு இருந்தாங்க. யார், வைஷ்ணவி அவங்க. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற டைமில் தான் சம்மந்தமே இல்லாமல் பேசினவர் வந்து சீமான் அவர்கள். யார், பெரியாரத்துக்கு போட்டு உடைச்சது. நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எந்த வருஷத்தில்? 2024 அக்டோபர் மாதம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை. இதை விக்ரவாண்டியில் ஃபர்ஸ்ட் விஜய் பேசினது 2024. 23 தான் என்ன அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்தா? இல்லை, 23 அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்துச்சு. கரெக்டா? சரி, அப்ப 23 அண்ணா அப்ப வந்து இரு கண்கள் பேசுறனாருன்னா சீமான் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, பெரியாரே ஒரு மண்ணு தான் சொன்னாரு. அதான் சொல்றேன். ஆமா, 23 அப்ப எப்ப சொன்னாரு சொல்றீங்க? 2023 சரி, அவர் அண்ணா யூனிவர்சிட்டி பத்தியும் பேசினாரு. 2023 அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்துச்சா? சரி, நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னா இவரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாரு சொல்ல வாரீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க அதுக்கு வேண்டி டேட்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நான் உங்களை மாதிரி அறிவாளி. நீங்க தான் பெரிய அறிவாளி சார். உங்களை பத்தி தெரியாதா? மீடியால உள்ளவங்கள்ட்ட கேளுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க. முட்டாள்னு நீங்க என்ன பேசிட்டே இருக்கீங்க? என்னதான் கார்னர் பண்ணிட்டே இருக்கீங்க? இல்ல, நான் கார்னர் பண்ணல உங்களை. நான் என்ன பேச விட மாட்டீங்களே. அதாவது நான் நீங்க பேசுறீங்க, இன்ஃபர்மேஷனை கரெக்டா சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் அதாவது பெரியார் அவர்களை இவர் தப்பா சொல்லிட்டாரு, நல்லதா சொல்லிட்டாருன்னு தப்பான உங்க வழிகாட்டி பெரியாரா இருக்கலாம், எனக்கு புரியுது. வழிகாட்டி பெரியாரெல்லாம் கிடையாது. நான் தப்பா எல்லாம் சொல்லல, நான் டேட்டை மாத்தி சொல்லிட்டேன். நான் ஒத்துக்கிட்டேன். நான் ஒன்னும் 2024 தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான்லாம் நான் சொல்லல. நான் உங்ககிட்ட வெரிஃபை பண்ண சொல்லிட்டேன். வெரிஃபை பண்ண நீங்க சாமர்த்தியசாலி தான், எனக்கு புரிகிறது சார். நீங்க அதாவது நீங்க என்ன வந்து காமெடி பண்றதுக்கோ, நீங்க வந்து நம்ம வந்து காமெடி பண்றது யார் சார் காமெடி? நான் உங்ககிட்ட ஒரு நக்கலுக்காக இது மாதிரி உட்கார்றதுக்காக எனக்கு எந்த அவசியம் கிடையாது. ஓகே சார், ஓகே சார். சோ வந்து ஒரு நேர்காணல் கருத்தையே நீங்க சொல்லுங்க சார். இத வேஸ்ட் பண்ணாதீங்க சார் டைம். நீங்க நான் ஒரு விஷயத்தை சொல்லவா? அதாவது என்னன்னா, ரொம்ப வந்து ஒரு நாகரிகமற்ற லெவல்ல வந்து பண்ணிட்டு அதுக்கு நம்ம தான் ஜெயிக்கணும். நான் தான் ஜெயிக்கணும் இல்லை, ஏன்னா நீங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்களே சார். இனி நான் வந்து அடுத்த 10 நிமிடங்களுக்கு நான் பேசுவேன். நான் சொல்ல உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ணிட்டே இருக்கலாம். சொல்ல வந்தது ஒரே விஷயம் தான். இந்த அளவுக்கு ரொம்ப நான்சென்ஸா பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு விஷயம் தான். சீமான் அவர்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணார், சம்பந்தம் இல்லாம பெரியாரவே எடுத்தார். எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். எனக்கு டேட்டு தெரியல கரெக்டா. விக்கிரவாண்டி மாநாடு நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவனும் கிடையாது,
உங்களை மாதிரி தமிழ் தேசியவாதியா நீங்க தமிழக வெற்றி கழகத்துல தான் சேர்ந்திருந்தீங்களே. இப்ப கிடையாதுங்கிறது நான் என்னோட 2024 தானே அந்த டேட். அப்ப ஞாபகம் இல்லையா? வயசு உங்களை 23ஆவது வயசுல நீங்க சேர்ந்திருப்பீங்க. 24வது வயது. இப்ப எனக்கு 24 வயது. நீங்க 23ஆவது வயசுல தான் டிவிகேல டிவிகே எப்போ ஆரம்பிச்சது? என்னோட 23வது வயதுல. 23வது வயசுல 23ல நாங்க இருந்தோம். நீங்க அப்ப 22ஆம் வயசுல ஆரம்பிச்ச மாதிரி 2023ல தவறா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பின்ன இருக்கு அதே பேசிட்டு இருக்கோம். நல்ல அதே பேசிட்டு உங்க பெரியார உங்க சீமான் வந்து பெரியார தூக்கி பிடிச்சது அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக பண்ணாருங்கிறத நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் சீமான் அவர்களுக்கு எதிரானவங்க எல்லாம் கிடையாது. சீமான் அவர்கள் அதாவது வேணும்னு இப்ப நீங்க விஜய் வந்து சரி நான் உங்களுக்கு தெரியுது இல்ல, நீங்களே பேசுங்க. உங்களுக்கு தான் தெரியும் இல்ல விஜய்க்கு கொள்கை இல்லைன்னு தெரியுது இல்ல. அப்ப எதுக்கு கொள்கை இல்லைன்னு தெரிஞ்சும் எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க? உங்களுக்கு ஜெயிக்கணுமா இல்லை தெருமுனையிலேருந்து கடைசி வரைக்கும் கத்தணுமா இல்லை என்கிட்ட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நக்கல் அடிச்சுட்டு இருக்கணும் இல்லை வந்து ஏதோ சும்மா பேசிட்டு இருக்கணும் உங்களுக்கு அவசியமா? அப்படிதான் உங்களுக்கு தேவையான்னு நான் கேட்குறேன். எனக்கு புரியல. சரி சார், உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க சார். இல்லை நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நீங்க எப்படி சரி சார் சி சார் சோ சார்ன்னு சொல்லிட்டு சொல்றது மூலமா எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன் சார் பதட்டப்படாம நீங்க சொல்லுங்க. பதட்டல மாட்டேன், என்ன பேசவே விடலையே நீங்க. ஆனா பேசுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன டாபிக்கே வச்சு இது நம்ம பண்ணக்கூடிய 2வது இன்டர்வியூ. ஓகே, முதல் இன்டர்வியூ இதான் பண்ணீங்க, 2வது இந்த இன்டர்வியூலயும் இதான் பண்ணீங்க. ஓகே சார், என்ன பேசவே விடல. புரியுதா? ஓகே சார், லெட்ஸ் கன்டினியூ தி டாக். நீங்க சிரிக்கிறது மூலமா உண்மையில எனக்கு சிரிப்பு வருது. அதாவது எனக்கு தோற்றது ஒண்ணு. நான் கன்வே பண்ண வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் இன்னைக்கு எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றாரோ, அதாவது என்னன்னா ஒட்டுமொத்த கட்சின்னு வரும். அண்ணாமலை, எடப்பாடி, சீமான் உட்பட அண்ணாமலை, எடப்பாடி, சீமான் இந்த 3 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள், இந்த 3 கட்சிகளும் விஜய் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. மிஸ்மேனேஜ்மெண்ட் அங்கே இருந்திருக்கு, விஜய் அவர்கள் இந்த தவறு செஞ்சுருக்காங்க, இருந்தாலும் திமுகவோட காவல்துறை இந்த தவறு செஞ்சுருக்காங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அப்படி காட்டுற பட்சத்தில் எதுக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து இவங்க 2 பேரும் கடிக்கிறாங்கன்றது தான் என்னோட கேள்வி. இங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகுதில்ல, திமுகவுக்கு சாதகமாக இங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகுதில்ல. இதே தான் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்கும்போது பண்ணாங்கிறத நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அந்த சொல்ல வர்ற விஷயத்தில் தான் நீங்கள் வந்து நாங்கள் டேட்டை மாற்றி சொல்லிட்டேன். நான் வந்து உங்களை மாதிரி ஞானியோ பெரிய அரிஸ்டாட்டில்லாம் கிடையாது. லைக் எல்லா டேட்டையும் எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுட்டு 24 அது நடந்துச்சு, 25 அது நடந்துச்சுன்னா நான் இது கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் உங்கள் சீமானை வந்து பல விஷயத்தில் மாற்றி சொல்லியிருக்காங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க விரும்ப மாட்டேங்கிறீங்க. அவர் வந்து அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இங்கே கொள்கை தலைவராக இருக்கிற கொள்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் இந்த அளவுக்கு உங்கள் கட்சியில் சாட்டை துரைமுருகன் அவர்களும் இடுமான் அவர்களும் ஓட்டுறீங்க இல்லை. உங்கள் தலைவருக்கு கொள்கை இருக்குது, எல்லா கொள்கையும் இருக்குது. காலைல ஒன்று, மத்தியானம் ஒன்று, நைட் ஒன்று மாற்றி பேசுகிறாரு. அதுக்கு உங்களால் விளக்கம் கொடுக்க முடியுமா? அந்த விளக்கத்தை உங்களால் கொடுக்க முடியும்னா நீங்கள் சொல்லுங்கள். உங்களை வந்து நல்ல கொள்கை தலைவர்கள் இவங்க தான், அரிஸ்டாட்டில் இவங்க தான் அடுத்த முதலமைச்சராக வரணும். உண்மையில நான் சொல்கிறேன், சீமான் அவர்களும் இந்த விஜய் அவர்களும் சேர்ந்து இருந்தாச்சுன்னா அவங்களால ஆட்சி பிடிக்க முடியுமா முடியாதா? அந்த கேள்வியை நான் கேட்குறேன். நான் கேட்குறேன். இது இங்கே ஒரு உரையாடல் தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதோ உங்களோட ஈகோவில் நீங்கள் வந்து வாயை மூடிட்டே உட்கார்றது. அதுக்கு அடுத்த 10 நிமிடம் அமைதியா இருக்கலாம். ஏன்னா உங்க பெரிய கருத்து அதுக்கு நான் சொல்றேன். என்ன நீங்க பேச விடாம அடுத்த இன்டர்வியூலேருந்து உங்களுக்கும் கேமரா வைக்கும் போது மக்கள் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அமைதியா இருக்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கிறது நான் தான் சொல்றேன். இல்ல அதான் நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, நீங்க வந்து தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் 2 பேரும் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா ஜெயிக்க முடியுமா முடியாதா? நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு தானே தெரியும். நம்ம ஏதாவது சொன்னீங்க அறிவில்லாத தனமா இருக்கு. நான் எனக்கு 24 வயசு ஆகுது, உங்களுக்கு 29 வயசு ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்க தமிழ் தேசியவாதியா இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா பாலிடிக்ஸை பார்த்துருப்பீங்க, அரசியலை பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழக வெற்றி கழகமோ சீமான் அவர்களும் ஒன்று சேரும்போது ஆட்சி மட்டும் வருமா வராதா? யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இங்கே கொள்கை இருக்குது, இங்கே கொள்கை இல்லை. ஸோ 2 பேரும் இருக்காங்க. மாஸ் நடிகர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொள்கைவாதி ஒரு பக்கம். நான் ஏற்றுப்பேன் அதை. ஆனால் இல்லையே, நடக்கலையே. இன்னொரு தரப்பும் எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அதாவது என்னென்னா, அண்ணாமலை லைக் விஜய் இந்த கூட்டணி வர்றது மூலமாகவோ இல்லை வந்து லைக் காங்கிரஸ் வந்தாச்சுன்னா இவர் வரமாட்டார். காரணம் என்னென்னா இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த கட்சி. அப்படி இது பிஜேபியோட கூட்டணி இல்லை, என்டிஏ இல்லை. பிஜேபி கூட்டணி வந்து வந்தால் கூட டிஎம்கே ஈஸியாக வீழ்த்திடலாம். ஏன்னா பிஜேபி வந்து இந்துத்துவவாதம், அவங்க வந்து மைனாரிட்டிஸை ஒடுக்குவாங்க. அது வேற, விஜய் வேற மைனாரிட்டிக்கு தான் சப்போர்ட், அந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. நீங்க வச்ச குற்றச்சாட்டுல அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க தெரியுமா? ஓகே, ஃபாசிசமா பாஜகவா அப்படிங்கிற முன்னெடுக்கிறத தாண்டி இந்த பக்கம் இவ்வளோ, அதாவது மக்கள் மத்தியில் இருக்கிற குற்றச்சாட்டை சொல்கிறேன், நானா சொல்லலை. அதாவது என்னென்னா, 41 உயிர்களுக்கும் பலிக்கும் காரணம் இவங்க தான் சூழ்ச்சி பண்ணிட்டாங்கிற திமுகங்கிறத நேரடி குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் சொல்கிறாருல்ல, அந்த குற்றச்சாட்டை வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இன்றைக்கும் லைக் அண்ணாமலை அவர்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த மாதிரி பேசும்போது எடப்பாடி அவர்களும் அதான் சொல்கிறாங்க. எல்லாரும் இதை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க.
ஸோ இந்த பிரச்சாரத்தை ஏன்னா அறிக்கையும் இந்த மாதிரி ஒரு மக்கள் சார்ந்து வரும்போது ஸோ என்ன ஆகும்னா அந்த பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது என்ன ஆகும்னா பிஜேபியா இல்லை டிஎம்கேன்னு வரும். அங்கே அவன் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பெட்டருங்கிறது தோணும். ஸோ இத்தனை பேரை கொன்று குவிக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு போட்டு போயிடலாமே அப்படிங்கிறது இவங்க அப்படி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த மனநிலை வந்துடும்ல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் மக்கள்கிட்ட இப்படி கொண்டு போனாங்கன்னா இந்த அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிரும்ல. ஸோ அதனால் நான் வந்து இந்த அலையன்ஸ் வரணுங்கிறது நான் இந்த அலையன்ஸ் வரணும் அந்த அலையன்ஸ் வரணும்லாம் நான் சொல்லலை. ஓகே ஓகே ஜெயிக்கிறோங்கிற ஒரு விஷயம் தான். கடைசி வரைக்கும் லைக் வந்து எனக்கு வந்து கட்சி தொண்டர்கள் ஒரு டைமுக்கு மேலே சோர்வு அடைஞ்சிருவாங்க. அந்த 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 கட்சியில் தொண்டர்களும் கிடையாது, ரசிகர்கள் தான். ஆனால் அந்த ரசிகர்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும்னா அவன் வெற்றி வாகையை சூடணும். முதல் எலெக்ஷன்ல இல்லை முதல் எலெக்ஷன்ல இல்லை, அந்த முதல் எலெக்ஷன்ல அவங்க வந்து லைக் ஒரு வெற்றிங்கிற ஒரு விஷயத்துல தான் முன்னெடுத்து வராங்க. 2026 ஒரு நல்ல காம்பினேஷன் நீங்க சொல்றீங்க. காம்பினேஷன் தான். அதாவது விஜய் அவர்கள் கையில் ஆட்சியை கொடுத்து அவர் சிஎம் சீட்டில் உட்கார வைக்கணும்லாம் சொல்லலை, டெபுட்டி சிஎம் கொடுங்க. இல்லை 4 எம்எல்ஏ சீட்டு 10 எம்எல்ஏ சீட்டுக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. டெபுட்டி சீட்டை கொடுங்க, எம்எல்ஏ சிஎம் சீட்டை கொடுங்க. சீமான் அவர்கள் முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை வந்து பிஜேபி கூட அவங்க போகிறாங்களா ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கட்டும், இந்த பக்கம் நீங்கள் துணை முதலமைச்சராக இருங்க, அந்த பக்கம் பிஜேபிக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் கையிலையும் எல்லாரும் ஒரு ஆட்சி பங்கு இருக்கும்போது தன்னிச்சையா எப்படி முடியும்? ஐ திங்க் என்னன்னா விஜய் கிட்ட அந்த டிசிஷன் அவர் எடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அவர் தான் அவரோட கட்சியோட ஸ்ட்ராட்டஜியோட டிசிஷன்ஸை எடுக்கிறாரா இல்லைன்னா வேற யாராவது சூஸ் பண்ணி கொடுக்குறாங்களா? ஏன்னா அவரும் வந்து சிலர்கிட்ட வாக்கு கொடுக்குறாரு, அவர்னாலே அதை நிறைவேற்ற முடியாம இல்ல. அதான் சொல்றேன், இந்த தருணம் வந்து அவர் முடிவெடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். காரணம் அவர் இத்தனை நாளா எல்லார்கிட்ட இருந்து யார்கிட்ட இருந்து ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், ஐஏஎஸ் ஆஃபீஸரு இவங்க கிட்ட இருந்தெல்லாம் டெசிஷன் கேட்டு இருந்தனால தான் இன்னைக்கு நடுத்தருவில் தன்னந்தனியாக விட்டுருக்காங்க. யாருமே இல்லை, எல்லாம் ஏபி அப்ளை பண்ணிட்டு பெயில் வாங்குறதுக்காக சுற்றிட்டு இருக்காங்க. எஸ்கேப். ஆமாம், யாருமே இல்லை. நீங்களா தன்னிச்சையாக ஒரு முடிவெடுங்க. நீங்களா தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான், ஒழுக்கத்தை கட்சியினர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் 4 நல்ல கட்சிகள் உங்க கூட வருவாங்க, சேர்ந்து ஜெயிக்கணும்னு விரும்புவாங்க. அப்படி ஜெயித்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறத கொண்டு வர முடியும். இல்லாத பட்சத்தில் திருப்பியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும். அப்படி ஒரு ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கோம். இப்படி ஆப்போசிட்டில் ஒரு நெறியாளர்கிட்ட லைக் வந்து விவாதம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பொறுமையாக இந்த அளவு பேசி அதாவது நான் பெரிய அறிவாளையெல்லாம் கிடையாது, திருப்பியும் நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் கேட்குற மாதிரி வருஷம் எனக்கு ஒழுங்காக தெரியாது. நான் 24 வயசு தான் ஆச்சு. இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் லைக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்க வந்து லைக் வந்து நான் அறிவாளி இல்லாதனால தான் நான் நெறியாளரா இருக்கேன். நீங்க அறிவாளி நெறியாளர்லாம் கிடையாது, நீங்க நெறியாளர்லாம் கிடையாது, நீங்க சாமர்த்தியசாலிகளா இருக்கறனால தான் பொலிட்டிக்கல்ல இருக்க முடியும். நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன். நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். இது ஆக்சுவலா ஒரு பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்ல அவர் கம்ப்ளீட் தமிழ் தேசியவாதி. ஆப்போசிட்ல இருக்கிற நீங்க ஏடிஎம்கே காரரா? ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் கம்ப்ளீட் தமிழ் தேசியவாதி. நான் கம்ப்ளீட்டா எந்த கட்சியும் கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, தமிழக வெற்றிகளும் கிடையாது, திமுகவும் கிடையாது, எந்த கட்சியும். உங்களுக்கு எந்த கட்சி காம்பினேஷன் சேர கொஞ்சம் ஆசையா இருக்கு சொல்லுங்க. அதாவது நீங்க நக்கல் அடிக்கிறது மாதிரி அவர் கேட்பாரு. அதாவது நான் திருப்பியும் சொல்றேன், எனக்கு வந்து ஏடிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர் இந்த கட்சிகள் ஒன்று சேரணுங்கிறது என்னோட விருப்பம். காரணம் என்னன்னா, ஏடிஎம்கே வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட கட்சி கிடையாது. ரெண்டாவது அதே ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி அவர் தலைவர் பாதிக்கு பாதி தான். பாதி இதுல சப்போர்ட் பண்ணிருக்காங்க, பாதி எதிர்க்கவும் செஞ்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆனா திமுக அளவுக்கு அவங்க எதிர்க்கல, எதிரில புரியுது. சொல்லுங்க. சீமான் அவர்கள் சொல்றது மாதிரி லைக் வந்து சீமான் அவர்களுடைய பயிற்சி பட்டறையிலிருந்து பயிற்சி பெற்று தான் நானும் சில அரசியலை கத்துக்கிட்டேன். சில அரசியல் ரொம்ப இவர் கேட்குற மாதிரி இயர்ஸ் எல்லாம் கிடையாது, சில அரசியலை கத்துக்கிட்டேன். ஸோ வந்து சீமான் அவர்கள் வரணும். நான் உங்க வீடியோ எல்லாம் பார்த்து தான் அரசியல் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன் சார். அதான் நல்ல அறிவியல் மிக்கதா வீடியோ இருக்கு. அதான் இல்ல அதான் சீமான் அவர்கள் வரணும். இத்தனை வருஷமா பேசிட்டு இருக்காரு, அவர் வரணும். தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாற்றத்திற்காக வராங்க. ஸோ அதே யூட்டிலைஸ் இவங்க பண்ணிக்கணும். ஏன்னா இங்க ஒரு மாஸ் நடிகர் இருக்கும்போது இவங்க ஜெயிக்கிறதுக்காக இந்த குதிரைக்கு மேல ஏன் உட்காரக்கூடாதுங்கிறது தான் நான் முன்வைக்கிறது. ஸோ இது மூணும் ஒன்று சேரும்போது ஈஸியா அதான் எனக்கு வேணுமே தவிர நான் அதிமுக காரன் கிடையாது, நான் திமுக காரன் கிடையாது. புரியுதா? நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது. எனக்கு தேவை திமுக இருக்கக்கூடாது. திமுக இருக்கக்கூடாதுங்கிற பட்சத்துல இவங்க ஒண்ணு சேரணும். ஏடிஎம்கே ஒன்னா தனியா இருந்தா கூட முடியாது. காரணம் அங்கேயும் நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க.
பிஜேபியும் ஏடிஎம்கேயும் இருந்தால் கூட அதுவும் கஷ்டம்தான். காரணம் என்னென்னா இங்கே வந்து லைக் மக்கள் வந்து பிஜேபி ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் அவங்களும் கிடையாது. ஸோ நான் வந்து மக்களோட பார்வையில் தான் நான் பேசியிருக்கேன். அண்ணாமலைக்கு மட்டும் ஏதோ அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல ஒரு மாசு இருக்குது. காரணம் என்னன்னா அண்ணாமலை அவர் வந்து கரெக்டாக பேசுகிறாரு, ஹெச் ராஜா காலம் மாதிரி கிடையாது. அண்ணாமலை அவர்களுக்கு இருந்தாச்சுன்னா லைக் வந்து நான் இந்த கூட்டணி வரமாட்டேன்னு சொல்ல ஒரு கட்டாயத்தினால தான் அண்ணாமலை அவர்களுக்கு இன்னைக்கு இல்லை. ஸோ அண்ணாமலை அவர்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. தமிழகம் ஏன்னா அவர் தமிழர் வேற, மக்களுக்காண்டி உண்மையாட்டே அவர் நிறைய மனசு இருக்கும். இளைஞர்கள் மத்தியிலேயும் அவருக்கு மேலே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த கூட்டணி இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரோங்கிறது தான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு லெவலில் டிராஸ்டிக் சேஞ்ச் வரோங்கிறதும் ஒரு எங்களோட விருப்பம். காரணம் என்ன, 2026 தேர்தல் இன்னொரு 7-8 மாதங்கள் இருக்குது. இந்த 7-8 மாதங்களில் கண்டிப்பாக ஒரு அலைன்ஸ் இருக்குது, மிகப்பெரிய ஒரு அலைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு தருணத்தில் திரு விஜய் அவர்கள் எடுக்கிற முடிவு தான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரு அந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்கு. அந்த முடிவு வந்து அந்த நிலைமை கொண்டு விட்டுருக்கும் கிடையாது, நம்ம தமிழக ரசிகர்களுடைய அந்த மனப்பான்மை வந்து அந்த நிலைமையில கொண்டு விட்டுருக்கு. ரசிகர்கள் குஞ்சுகள்லாம் நம்ம வந்து ரசிக்க போன இடத்துல ரொம்ப ஆர்வம் நம்மளுக்கு வந்து வந்துருச்சுல்ல, அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ வந்து உண்மையிலே ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல திரு விஜய் அவர்கள் இருக்காங்க, கொள்கையை கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல விஜய் அவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிற அவரே முன்னோடியா இருக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. அதுதான் நாளைக்கு நீங்க கூட்டணி வச்சு ஜெயித்தா கூட இந்த கட்சி தொண்டர்கள் இதே நிலைமையில கொள்கையற்ற நிலைமையிலையும் ஒழுக்கற்ற நிலைமையில இருந்தாங்கன்னா நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் உங்களை ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பார், எடப்பாடி அவர்கள் உங்களை ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பார். உங்களை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டு அவங்க ஈஸியாக உங்களை, ஏன்னா அவங்க அரசியல்வாதி, நடிகர் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களை நீங்கள் தக்கமிச்சா மட்டும்தான், மோல்டு பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நல்ல ஒரு அரசியல் தலைவராக அவங்களாம் வர முடியும். காரணம் என்னென்னா, இன்னொரு விஷயத்தையும் ஓப்பனாக சொல்கிறேன், துண்டு சீட்டு இல்லாமல் அண்ணாமலை அவர்களும் படிப்பார், எடப்பாடி அவர்களும் பேசுவார், ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு வச்சு பேசுகிறாருன்னு எல்லாருக்கும். ஆனால் அவர் தான் முன்னோடி. அதுக்கு அவர் தான் அதுக்கு நீங்கள் அதை பின்பற்றியே வாரீங்களா? இல்லை, ஆக்சுவலாக அவர் தான் அதுக்கு முன்னோடி. திரு விஜய் அவர்கள் அதை பின்பற்றி நீங்களும் பேப்பர் வச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் அது வருங்காலத்துல மக்கள் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் விழிக்கிற நேரம் அது உங்களுக்கே பாதிப்பா அமையும். அவ்வளவு இருந்தாலும் அவங்க அரசியல கொள்கையை தேடுற நேரம் டீத்ரோன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த பேப்பர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த பேப்பருங்கிற விஷயம் வந்து உங்ககிட்ட ரொம்ப வெளிப்படையா வரல. காரணம் என்னன்னா, அவர் வந்து பார்த்து படிக்கிறாரு. நீங்க கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு அங்க கொஞ்சம் சினிமாக்கெல்லாம் போயிருப்பார்ல, பெரிய பெரிய டயலாக்ஸ் எல்லாம் நடிகர்னால அழகா கன்வே பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. ஸோ அதனால நீங்களும் கொஞ்சம் உங்களை வந்து தக்கமிச்சு மோல்டு பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த வருங்காலத்தை கொடுக்க முடியும். வருங்காலத்தை கொடுக்க முடியும். நல்ல தலைவரும் மக்கள் தேர்ந்தெடுத்து நல்ல தலைவரை நாங்க பார்க்கணும். ஏன்னா எங்க வருங்கால எங்க கிட்ஸ் கூட இங்கதான் வாழ போறாங்க. அதுக்கு ஒரு அந்த நல்ல சூழ்நிலை ஏற்பாடு படுத்துறதும் நீங்க வந்துட்டு உங்க பொறுப்பா இது என்ன செய்ய. இன்னும் ஒரு 7-8 காலகட்டத்துல எனக்கோ இல்ல ஆப்போசிட்ல இருக்கிற குழந்தைகள் வரலாம். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல எங்க குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிற ஆட்சிக்காரர்கிட்ட தான் வளர்க்க போறாங்க. உலகம் ஃபுல்லா மாடர்னைசேஷன் போயிட்டு இருக்கு. நீங்க தான் ஒழுக்கமான ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய அப்படி இருக்கிற கட்டாயத்துல இருக்கீங்க. அப்படி இருக்கிற உங்களை மக்கள் நம்ம வேற செய்யறாங்க. அப்படி இருக்கிற கட்டாயத்துல இருக்கும்போது நாங்க உங்களை மாதிரி ஒரு தலைவரை வளர்த்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கீழே இன்னொரு ஒரு திராவிட ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கட்சிக்குள்ள எங்க குடும்பத்தை வந்து, அதாவது எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து சீக்கிரத்துக்கு நாங்க விரும்பல. ஆமா, ஏன்னா எங்க தாத்தா காமராஜர் வேற சொல்லிருக்காரு, கூத்தாடி கையில அந்த வேர்டை கொடுத்தா அந்த சரி ஒரு ஹீரோயின் கையில கொடுத்தா அந்த வேர்டை மென்ஷன் பண்ண வேணாம். கூத்தாடி கையில நாட்டை கொடுத்தா ஹீரோயின் கையில நாட்டை அவங்களுக்கு புரியும். அத அரசியல் ஞானிகளுக்கு புரியும் அது என்ன வேர்டுங்கிறது. கூத்தாடி கையில நாட்டை கொடுத்தா அத பிரச்சனை ஆக்குறவங்க தான் அந்த இத்து அத வந்து கட் பண்ணி போடுறாங்க. அத நம்ம சொல்ல வேண்டாம், நாகரிகட்ட நிலைமையில இருக்கு. கூத்தாடி கையில் நாட்டை கொடுத்தால் அது வந்து ஹீரோயின் கையிலேயே கொடுத்ததா அப்படிங்கிறது, அதாவது கொடுத்து விட்டு போய் விடுவார்கள். லைக் எப்படி வந்து லைக் ஒரு சொல்றாங்கல்ல, விஜய் வரலாற்று உண்மை வேறு, காமராஜர் சொன்னது வரலாற்று என்னதான் நீங்க வரலாற்று கிட்ட சொன்னாலும் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அது ஒரு கொள்கை கட்சியா இருந்தனால பிரச்சனை எல்லாம் போயிட்டு மோல்ட் பண்ணிட்டாங்க, தக்க வச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து ஒரு தமிழ்நாட்டுல இந்தியாலேயே ஒரு அயன் லேடியா அவங்க வந்து வளர்ந்துக்கிட்டாங்க. காரணம் என்ன, அவங்களோட சிச்சுவேஷன் அசம்பிளில வந்து அவங்களை வந்து துன்புறுத்தினது, சேலையை கிழிச்சது, இந்த அளவு அவமானப்படுத்தினது, வைராக்கியத்தோட திருப்பி வரும்போது நான் முதலமைச்சராக தான்டா வருவேங்கிற ஒரு வைராக்கியத்துல இருந்தாங்க. அதனால வந்து அந்த லேடி வந்து இந்த ஒட்டுமொத்த ஆண் சமுதாயமே காலில் விழுற அளவுக்கு மிகப்பெரிய புரட்சி பண்ணாங்கன்னா ஐ மீன் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டி ஆண்டாங்க தமிழ்நாட்டை. ஆனா
அது மாதிரி அதை தாண்டி ஒரு நடிகர் கையில கொடுத்தா அதுதான் அவங்க அர்த்தமா சொல்லியிருந்தாங்க, ஹீரோயின் கையில கொடுத்ததா எங்க தாத்தா சொன்னதா நாங்க சொன்ன தப்பு இல்ல நினைக்கிறேன் நானு. ஸோ அதனால இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன். நல்ல ஒரு அரசியல் தலைவரா நீங்க வரணுங்கிறது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அந்த 41 பேரு பலியானாங்க இல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அத கொஞ்சம் விரிவா, கொஞ்சம் எமோஷனலான விஷயம், இதை நீங்க பிராக்டிகலாவே பேசுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்க யாருக்கும் ஆதரவா பேசக்கூடாது. ஸ்கிரிப்ட் பண்ணி நீங்க உங்ககிட்ட யாரும் எதிர்பார்க்கல. நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, அந்த 41 மக்களோட வீட்டுக்கு நீங்க வந்து வரணும், உங்களோட ஆழ்ந்த இரங்கலை வந்து தெளிவுபடுத்தணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஒரு தாக்கம் வந்து இருக்குமே தவிர, ஒரு வீடியோ வெளியிட்டோ உங்களோட வீட்டுக்கு அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு ஆறுதல் கூறுதோ ஒரு தகுந்த ஒரு அணுகுமுறையா தெரியாது. நீங்க சக மனிதரா அவங்கள்ட்ட பழகுதீங்களான்னு எங்களுக்கு பார்க்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு 24 இயர்ஸ் ஆனா நானே இந்த அளவு எதிர்பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறிவார்ந்தவர்கள், அவங்க வந்து பின்ன அன்பு மிக்கவர்கள், அதனாலதான் உங்க இந்த நிலைமையிலையும் உங்களை தூக்கி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இத்தனைக்கும் 49 உயிர்களுடைய மறைவுக்கு அப்புறமாவும் ஆமா வி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு சொல்லி இந்த அளவுக்கு மக்கள் வந்து திரு விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க. ஆமா, இவர்களை நீங்க ஏமாத்தி விடாதீர்கள், ஏமாத்திராதீங்க. இத்தனைக்கும் உங்களை வந்து கொண்டாடுறாங்கன்னா அந்த அளவுக்கு வெள்ளந்தியான மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். ஸோ அதனால வந்து கைவிட்டுறாதீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் வந்து பார்க்கணும். வர்ற காலத்தில் ரொம்ப முறையான வகையில் இந்த ஒவ்வொரு மாநாட்டையும் ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் ஒவ்வொரு வந்து கேம்பெயினும் இங்கே நடத்தணும்னு விரும்புகிறேன். எங்கள் பாட்காஸ்ட் சார்பாகவும் ஜென்சி பாட்காஸ்ட் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.